அப்படி வளர்ந்த அந்த பசுமன் திருமகனார் 1927ஆம் ஆண்டு சீனிவாச ஐயங்காரின் மூலமாக காங்கிரஸ் சார்பிலே பசுமன் திருமகனாரை எப்படியாவது இணைத்து விட வேண்டும், இவனுடைய பேச்சாற்றல் தன்மை உலகம் பறைசாற்றுகிற அளவிற்கு இவன் உதடுகள் உச்சரிக்கிறது என்று கருதிய சீனிவாசன் ஐயங்கார் காங்கிரஸிலே சேர்த்துவிட்டு முதலாக அவருடைய பேச்சை கன்னி பேச்சாக மேடையிலே அறிமுகப்படுத்தி வைக்கிறார் சீனிவாசன் ஐயங்கார். ஆனால் அந்த உரையை கேட்பதற்காக மாபெரும் புரட்சியாளன், இந்த மண்ணின் மகத்தான மாமனிதன், உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத போர் மறவன், இந்திய பேரரசை தன் உள்ளங்கையில் அடக்கி ஆள வேண்டும் என்று கனவு கண்ட மகத்தான பெருந்தலைவன், ஆங்கிலேய வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை அகிம்சை முறையில் அடித்து துவம்சம் செய்துவிட முடியாது, ஆயுத வழி போராட்டமே மிகச்சிறந்தது என்று அகிலத்திற்கு பறைசாற்றிய போர் மறவர்